அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆளை தான் வெளியே அனுப்புவானா. மாருதி கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேரெல்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான். சார், அவன் ஏதோ பிளான் பண்றான் சார். ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியோ ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும். அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம். சார், ஒரு ஆள் வரேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், don't shoot, don't shoot. Police! Jesus! Jesus! No! Don't worry. Take this. My wife! My wife! My wife inside! Okay, okay. அவளை காப்பாத்துருவோம், காப்பாத்துருவோம். ஆமா, அவன் மட்டும் தான் உள்ள இருக்கானா இல்ல அவன் கூட்டாளி யாராவது இருக்கானா? அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உள்ள இருக்கான். எந்த ரூம்ல இருக்கான்? மேனேஜர் ரூம்ல. பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வரதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் யாரக்குரிய 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஷூட் பண்ணா போங்க, போங்க, போய் காப்பாத்துங்க, எல்லாரும் போங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹார்ட் ஆஃப் தி சிட்டில இருக்கிற பேங்க்ல தனியா சுத்தி இருக்கிற போலீஸ்க்கெல்லாம் தண்ணிய காட்டிட்டு கொள்ளை அடிச்சுட்டு பட்ட பகல தப்பிச்சுட்டு ஓடி இருக்கான். அவனையா திருட்டு கொடுக்கிற ஆளுன்னு சொல்ற நீ? என்ன ரொமான்ஸா? இல்ல இல்ல, அந்த ஆளோட திறமைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் ஒரு கிரிமினல்ங்கிறத மறந்துடாத. ஏதோ நமக்கு இப்போ ஒரு சிக்கல், அதுக்காக உதவி தேடி போறோம். பத்தத்துக்கு உனக்கு ஆம்பளை வேஷம் வேற போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை மைண்ட்ல வச்சுக்க. ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன, அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, பார்த்து ஓட்டுங்க. நான் பார்த்துதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஊர் ரூட்டு தான் மாறி போயிட்டு இருக்கு.